ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாய் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்திலே 2 மனிதர்களுடைய மனநிலையை பார்க்கிறோம். 2 பேரும் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். ஒருவன் சொல்லுகிறான், நான் பாவி போல என் வாழ்க்கையை நடத்தவில்லை, என் கடமையெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கிறபடி சரியாக செய்கிறேன், ஆகவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தன்னுடைய மகிமையை தேவனிடத்தில் சொல்லி அதனாலே தேவனை ஸ்தோத்திரிப்பதாக அவன் சொல்லுகிறான். தேவனை ஸ்தோத்திரிப்பதற்கு ஒரு தராதரம் வேண்டும்.